வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8:45 உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. விதுரனின் போனுக்கு ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. அதை கேட்டதும் மெதுவாக போனை எடுத்து பார்த்தார். சரவணனிடமிருந்துதான் ஒரு மெசேஜ் வந்திருப்பதை பார்த்தார். அதை பார்த்ததும் மனதிற்குள் பொய்த்திக்காரன் இப்ப என்னத்தை அனுப்பி தொலைச்சிருக்கானோ என்று நினைத்து கொண்டார். சரவணன் அனுப்பியிருந்த மெசேஜை ஒரு பார்வை பார்த்துவிட்டு போனை தூக்கி போட்டார். உங்களோட கிஃப்ட் வந்துருச்சு என்றுதான் அனுப்பியிருந்தான். இன்னும் விதுரனிடம் பேசும் அளவிற்கு சரவணனுக்கு தைரியம் இருப்பது விதுரனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இங்கே இருக்கும் எல்லாவற்றையும் டீல் செய்து முடித்ததற்கு பிறகு வாய்ஸ்லேண்ட் போய் அங்கேயும் இன்னும் சில வேலைகளை ஃபீனிக்ஸ் ஃபேமிலிக்காக செய்ய வேண்டியிருந்தது. அதையும் முடித்ததற்கு பிறகுதான் சரவணனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தார் விதுரன். இந்த ஒரு முடிவில் அவர் மிக உறுதியாக இருந்தார். அப்போது விதுரனின் அசிஸ்டன்ட் அவருக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டு, சார் என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் என்று கேட்டான். அதை கேட்டதும் விதுரன் தலையை இடதும் வலதுமாக ஆட்டினார். பின்பு ஒன்றும் இல்லை, ஓகேதான். நீ மிஸ்டர் லாரன்ஸ்க்கு கொஞ்சம் வைனை ஊற்றி கொடு. நாம இந்த தடவை பிளட் மூன் ஆர்கனைசேஷன் கூட பிஸ்னஸ் மட்டும் பண்ணல, அதுக்கு பதிலாக வெஸ்வானி ஃபேமிலிக்கும் பிளட் மூன் ஆர்கனைசேஷனுக்கும் நடுவில் உருவாக போற முதல் அலையன்ஸே இதுதான் என்று சொன்னார். விதுரன் பேசிக் கொண்டிருக்கும் போது லாரன்ஸும் சரி அவரது ஆட்களும் சரி விதுரனையே தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். விதுரன் சொன்னது எனவோ 100% உண்மைதான். பிளட் மூனில் இருக்கும் ஆட்களும் கூட பேஸ்வானி ஃபேமிலி மீது ஒரு பெரிய மரியாதையை வைத்துத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த ஃபேமிலியில் இருக்கும் எல்லோரும் மிக ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ், கூடவே எல்லோரும் அதிக பலம் வாய்ந்த ஒரு பேக்ரவுண்டும் கொண்டவர்கள் என்று பிளட் மூனில் இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். எல்லாவற்றையும் விட இப்போது அவர்கள் மைட்டே சவனம் ஆகிவிட்டார்கள். லாரன்ஸ் இப்பொழுது என்ன நினைத்துக் கொண்டிருந்தார் என்றால், பேஸ்வானி ஃபேமிலியின் உதவி மட்டும் கிடைத்துவிட்டால் பிளட் மூனிற்கு இருக்கும் பிசினஸிற்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும் என்றுதான். லாரன்ஸ் விதுரனை உற்று பார்த்துவிட்டு சேரில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார். இருந்தாலும் அவரது முகம் ஒரு மாதிரி இறுக்கி போய்தான் இருந்தது. சாய்ந்து உட்கார்ந்ததும் உடனே மேசையில் கையால் தட்டினார். அதை பார்த்ததும் அவருக்கு பக்கத்தில் இருந்த அவரது ஆட்களுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்துவிட்டது. உடனே அதில் ஒருத்தன் விதுரனின் அசிஸ்டன்ட் லாரன்ஸிற்கு வைன் ஊற்று பார்ப்பதை தடுத்தான். விடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்று விதுரனின் அசிஸ்டன்டிடம் சொன்னான் அந்த லாரன்ஸின் ஆள். அந்த ஆள் சொன்னதை கேட்டதும் விதுரனின் அசிஸ்டன்ட் ஒரு கணம் அதிர்ச்சியாக நின்றான். ஆனால் அதற்கு பிறகு நடந்ததை பார்த்ததும் அவனது முகத்தில் லேசாக ஒரு புன்னகை பூத்தது. விதுரன் ஏதோ பேச வாயை திறந்தார். ஆனால் அதற்குள் அவரை இடைமறித்தார் லாரன்ஸ். இந்த தடவை நாம தான் உங்க கூட பிசினஸ் பேச வந்திருக்கிறதுனால ஒரு ஹோஸ்டா நாங்க எங்களோட பெஸ்ட் பண்றோம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு தனது ஆளை பார்த்து, கம் ஆன் மிஸ்டர் விதுரனுக்கு கொஞ்சம் வைனை ஊத்தி கொடு என்று சொன்னார். லாரன்ஸ் சொன்னதை கேட்டதும் விதுரனுக்கு உள்ளுக்குள் அப்படியே குதூகலமாகியது. மனம் நிறைந்து போய் அழகாக புன்னகைத்தார். லாரன்ஸின் ஆள் ஒரு கிளாஸில் விதுரனுக்கு வைனை ஊற்றினான். அதை ஊற்றி முடித்ததுமே சரியாக விதுரனின் அசிஸ்டன்டின் போன் ரிங் ஆனது. அதை கேட்டதும் அவனது புருவங்கள் சுருங்கின. உடனே போனை எடுத்து பார்த்தான். ஸ்கிரீனில் தெரிந்து கொண்டிருந்த நம்பரை பார்த்ததும் உடனே போனை சைலண்ட் மோடில் போட்டான். அவனுக்கும் இந்த நேரத்தில் போன் ரிங் ஆனதை நினைத்து பதட்டமாக இருந்தது. இதயமும் வேகமாக துடிக்க தொடங்கியிருந்தது. அவன் எல்லாவற்றையும் வேகமாக செய்து முடித்திருந்தாலும் கூட விதுரன் அதை கவனித்து விட்டார். விதுரன் அவரது அசிஸ்டன்டை முறைத்து பார்த்தார். பின் அவனிடம், முதல்ல கால் கட் பண்ணு. உனக்கு தெரியும் தானே நாம ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கோம். இந்த நேரத்துல நம்மளால எந்த காலையுமே அட்டன் பண்ண முடியாது, யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது என்று மிக கடுமையான குரலில் சொன்னார். விதுரன் சொன்னதை கேட்டு உடனே தலையை ஆட்டிய அசிஸ்டன்ட் காலை கட் செய்ய பார்த்தான். ஆனால் அதற்குள் காலை எடுத்தவனோ காலை கட் பண்ணி விட்டிருந்தான். ஆனால் அடுத்து ஒரு செகண்ட் கடந்ததும் மீண்டும் அவனது போன் ரிங் ஆனது. அசிஸ்டன்ட் நம்பரை பார்த்தான். இரண்டுமே வேறு வேறு ரீஜனில் இருந்து கால் வந்ததை பார்த்ததும் அவனுக்கு வியப்பாக இருந்தது. முதலில் சவுத் ஈஸ்ட் கிரேக்கோவில் இருந்து கால் வந்தது. இரண்டாவது அல்பிரிகோவில் இருந்து வந்தது. இரண்டுமே அவர்களது பிளான்டேஷன் இருக்கும் இடங்கள். அது அசிஸ்டன்டிற்கு புரிந்ததும் ஏதோ தப்பு நடந்து கொண்டிருக்கிறது என நினைத்தவனுக்கு இன்னும் பதட்டம் கூடியது. எல்லாவற்றையும் விட இன்றுதான் அவர்கள் பிளட் மூனுடன் பிசினஸ் பேச முதல் நாள். அசிஸ்டன்ட் புருவத்தை சுருக்கி கொண்டே, சார் நான் இத
இத பேசுறது தான் பெட்டர்னு தோணுது என்று சொன்னான். அதை கேட்டதும் விதுரன் போய் சீக்கிரம் போயிட்டு வா என்று அவனை அவசரப்படுத்தினார். சரி என சொன்ன அசிஸ்டன்ட் உடனே ஓடினான். விதுரன் அவரது வைன் கிளாஸை எடுத்துவிட்டு லாரன்ஸை பார்த்தார். மிஸ்டர் லாரன்ஸ், ஃபைனலி உங்களை சந்திக்க கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். இருங்க, நானும் உங்களுக்கு டோஸ்ட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு ஒரே மிடரில் வைனை குடித்து முடித்தார். அடுத்து இன்னும் ஒரு கிளாஸுக்கு வைனை ஊற்றினார். ஊற்றியதும் லாரன்ஸை பார்த்து, இந்த 2வது கிளாஸ் எதுக்குன்னு சொன்னா, என்னோட அசிஸ்டன்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முறையில்லாம நடந்துக்கிட்டான் என்று சொன்னார். விதுரனின் முகத்தில் இருந்த எக்ஸ்பிரஷனை பார்த்த லாரன்ஸ் லேசாக புன்னகைத்து விட்டு கையை கேஷுவலாக ஆட்டினார். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் இல்ல என்று சொன்னார். ஆனால் அதே நேரம் காலை அட்டன் பண்ணி பேசிக் கொண்டிருந்த அசிஸ்டன்டிற்கோ பிபி ஏறிக் கொண்டிருந்தது. அவனது புருவம் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து போயிருந்தது. என்னது, என்ன சொன்னீங்க? என்ன விளையாடுறீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான் அசிஸ்டன்ட். உண்மைதான் சொல்றேன். நான் இதுக்கு போய் சொல்ல போறேன். எங்களோட ஓபிஎம் பாப்பிஸ் பிளான்டேஷன் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே போச்சு. அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் சைரன் சத்தம் வேற கேட்டுட்டே இருக்கு. யாரோ மலை தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நினைச்சு போலீஸுக்கும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கால் பண்ணிட்டாங்க என்று காலை அடுத்த முனையில் இருந்தவனும் பதட்டத்துடன் சொல்லி முடித்தான். அசிஸ்டன்ட் இதை கேட்டதும் பயத்தில் நடுங்க தொடங்கினான். அவனது கால்களுக்கு சக்தியே இல்லாமல் போனது போல ஆகி அப்படியே விழ பார்த்தான். சவுத் ஈஸ்ட் கிரக்கோவில் இருக்கும் பிளான்டேஷன் தான் விதுரனின் மிக முக்கியமான பிளான்டேஷன். அதிலிருந்து கிடைக்கும் லாபம் மட்டுமே $10 கோடி இருக்கும். இது எல்லாவற்றையும் விட அவர்கள் பிளட் மூனருக்கு பிசினஸ் பேசி விற்கவிருந்த பொருட்கள் எல்லாமே சவுத் ஈஸ்ட் கிரக்கோவில் இருந்துதான் எடுக்கப்படும் பொருட்களைத்தான். எல்லாவற்றையும் யோசித்து பார்த்த அசிஸ்டன்ட்ருக்கு தலை சுற்றியது. என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. எல்லாமே போயிடுச்சுன்னு போய் விதுரனிடம் சொல்லவும் முடியாது. ஏதோ இப்போது அவரது உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் போய்விட்டது போல இருந்தது. காலில் வந்து சேர்ந்த செய்தியை கேட்டதும் அசிஸ்டன்ட்ருக்கு தலைக்கால் புரியாமல் போய்விட்டது. எல்லாவற்றையும் விட அவனுக்கு இந்த செய்தி பெரும் பயத்தை தான் உண்டு பண்ணியிருந்தது. அப்போது அவனுக்கு கால் செய்த சவுத் ஈஸ்ட் கிரக்கோவில் இருக்கும் அந்த நபர், இப்ப நாம என்ன பண்றது? அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்தட்டுமா? வெளியில இருந்து வர சைரன் சத்தம் நொடிக்கு நொடி கூடிக்கிட்டே போகுது. எல்லாரும் இடத்த நெருங்கி வந்துட்டாங்க போல. எப்படி இந்த நேரத்துக்கு எல்லாரும் மலையை சுத்தி வந்து நின்றுட்டு இருப்பாங்க என்று சொன்னான். அவனது குரலிலும் அத்தனை பதட்டம் தெரிந்தது. இது எந்த அளவிற்கு ஒரு சீரியஸான மேட்டர் என 2 பேருக்கும் நன்றாகவே தெரியும். விதுரனின் அசிஸ்டன்ட் தனது மூளையை தட்டி யோசித்துக் கொண்டிருந்தான். நேரமும் அதிகமாக இருக்கவில்லை. எக்ஸ்ட்ராவாக கழியும் ஒவ்வொரு நொடியும் கூட அவர்களுக்கு ஒரு பெரும் டார்ச்சராகத்தான் இருந்தது. அசிஸ்டன்டோ அப்படியே பல்லை கடித்தபடி நின்று கொண்டிருந்தான். சும்மாவே ஓபிஎம் புப்பிசுகளை வளர்ப்பது மிகவும் டேஞ்சரான ஒரு காரியம்தான். பிடிபட்டால் காலி என்றும் அளவிற்கு தான் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஒரு வேலை நடந்துவிட்டு இருந்தது. அவற்றை வளர்ப்பது டேஞ்சர் என்றபடியால் தான் அவர்கள் வேண்டுமென்றே பிராங்க்லின் ஃபேமிலியை மாட்டிவிட்டு இருந்தார்கள். பிராங்க்லின் ஃபேமிலி மொத்தமாக அழிந்து போய்விட்டால் உலகம் முழுக்க இருக்கும் பலர் பேஸ்வானி ஃபேமிலிக்கு நன்றி சொல்ல காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்களுக்கு சொந்தமான மலையில் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அது ஓபியத்தை அழிக்க போட்ட நெருப்பு அல்ல, பேஸ்வானி ஃபேமிலியையே அழிக்க போட்டிருந்த நெருப்பு போலத்தான் இருந்தது. அசிஸ்டன்டிற்கு நடப்பவை எதையும் நம்பவே முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. எல்லாவற்றையும் விட இந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு பேஸ்வானி ஃபேமிலி பாதுகாப்பையும் மிகவும் பலமாகத்தான் வைத்திருந்தார்கள். ஒரு பூச்சி புழு கூட உள்ளே நுழைவது கஷ்டம் என்ற அளவிற்கு தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இது ஒரு காட்டு தீயாக இருக்காவிட்டால் யாருதான் இதை செய்திருக்க போகிறான் என்று ஒரு கேள்வி உள்ளுக்குள் எழுந்தது. அசிஸ்டன்ட் எல்லாவற்றையும் போட்டு யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் மீண்டும் கால் பண்ணியவன் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. உடனே கோபத்துடன், திரும்ப ஃபைட் பண்ணலாம், ஏன்னா வேர்ல்ட் நியூஸ்ல வரணும்னு ஆசை இருக்கும். நீ ஒரு ஸ்டெப் எடுத்தா கூட அடிஞ்சிருவேன் என்று சொன்னான். சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் மூச்சை விட்டு தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டான். பின் அவனிடம், முதல்ல நான் இதை பத்தி போய் விதுரன் சார்ட்ட பேசுறேன். அவர்கிட்ட முதல்ல விஷயத்த சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி எல்லாத்தையும் செய்வோம் என்று சொன்னான். அதை கேட்டதும் கால் பண்ணியவன், சரி, ஆனா எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்க. நீங்க எவ்வளவு நேரத்துக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்க முடியுமோ தெரியாது. எல்லாம் கைமீறி போறதுக்கு முன்னாடி எதையாவது செய்யுங்க என்று சொன்னான். அவனுக்கு இது எதுவும் தலைக்கு மேல் வந்துவிடக் கூடாது என்ற அவதானம் இருந்தது. அப்படி நடந்தால் எல்லோரும் சேர்ந்துதான் பதில் சொல்ல வேண்டி வரும் என்று தெரியும். அந்த பயத்தில் தான் அசிஸ்டன்டிடமே
கொஞ்சம் கராராகத்தான் பேசினான். அவன் சொன்னதை கேட்டதும் அசிஸ்டண்டின் நடுமண்டையில் ஏதோ சுழி நின்று ஆவது போல இருந்தது. நெஞ்சம் படபடுத்துக் கொண்டு வர உடனே காலை கட் செய்தான். பின் நேராக விதுரனை நோக்கி நடந்து சென்றான். இந்த சிச்சுவேஷன் மிக மிக சீரியஸ் ஆனது. அன்றைய நாள் வரைக்கும் விதுரன் எந்த ஒரு இடத்தை அண்டர் கிரவுண்ட் கேஸ்டல் என மிகவும் பெருமையுடன் சொல்லிக் கொண்டிருந்தாரோ அதே சவுத் ஈஸ்ட் கிரக்கோ பிளான்டேஷன் இப்போது இன்னும் ஒருத்தனால் நாசமாக்கப்பட்டு விட்டது. அதை பற்ற வைத்தது மட்டுமல்லாமல் அந்த இடத்திற்கு போலீஸையும் வரவழைத்திருப்பதுதான் இன்னும் டென்ஷனை ஏற்றும் வேலையாக இருந்தது. இந்த விஷயத்தை பற்றி எல்லோருக்கும் தெரிய வந்துவிட்டால் டிஜிட்டல் கரன்சி லான்ச் இவெண்டில் விதுரன் எந்த அளவிற்கு அவமானப்பட்டாரோ அதையும் விட அதிகமான அளவிற்கு அவமானத்தை இதில் சந்திப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டுமில்லை, இந்த மாதிரியான ஒரு தவறான செயலை செய்வதற்காக விதுரனை பேஸ்வானி ஃபேமிலியில் இருந்தும் கூட விலக்கி வைப்பார்கள். அது விதுரனின் அப்பா திவாகரையும் சேர்த்துதான் பாதிக்கும். இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தால் இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தால் இன்று ஃபைனலாக இருக்கும் பிளட் மூனுடனான பிசினஸ் மீட்டிங் அப்படியே விழுந்துவிடும். அசிஸ்டன்ட் வேகமாக விதுரனை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்திருக்காத வகையில் அந்த கேப்புகளிலும் விடாமல் கால்ஸ் வந்து கொண்டே இருந்தன. 3 நிமிடத்திற்கு 7 கால்கள் வந்தன. விதுரனுக்கு கீழ் இருந்த 7 மிக முக்கியமான பிளான்டேஷன் இடங்களும் கூட மொத்தமாக போய்விட்டிருந்தன. வழித்து எடுத்து விட்டது போல எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பிளான்டேஷனும் வெவ்வேறு விதமாகத்தான் அழிக்கப்பட்டிருந்தன. ஆனால் கடைசியில் கிடைக்கப்பட்ட ரிசல்ட் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. அங்கே இருந்த சில பேர் பிடிக்கப்பட்டு வேறு இருந்தார்கள். ஏதோ படத்தை பார்ப்பது போல இருந்தது. முதல் 2 இடத்தில் இருந்து கிடைத்த ஷாக்கில் இருந்தே அவன் இன்னும் வெளியே வந்திருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இப்போது அடுத்தடுத்து கிடைத்த செய்தியில் இன்னும் அதிர்ந்து போயிருந்தான். இப்ப எப்படி பிளட் மூன் ஆர்கனைசேஷனுக்கு நம்ம பொருட்களை கொடுக்கறது என்று குழம்பினான். இப்போது அவர்களால் பொருளை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. மட்டுமில்லாமல் பழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது. எல்லாவற்றையும் யோசித்த அசிஸ்டன்ட் வேகமாக தலையை ஆட்டிவிட்டு விதுரனுக்கு முன்னால் போய் நின்றான். அவன் வந்து நின்ற விதத்தை பார்த்த விதுரன் அவனை முறைத்து பார்த்துவிட்டு, என்னதான் பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ற என்று கேட்டார். அதை கேட்டதும் அதற்கு மேலும் தயங்கிக் கொண்டிருக்காமல், சார் சாரி, ஆனா நான் உங்ககிட்ட இப்ப கொஞ்சம் பேசியே ஆகணும் என்று சொன்னான். என்ன விஷயம்? மிஸ்டர் லாரன்ஸோட மீட்டிங்கை விட இது ரொம்ப முக்கியமான விஷயமா என்று கேட்டார். அதை கேட்டதும் அசிஸ்டன்ட் பதில் சொல்ல முடியாமல் எச்சில் விழுங்கினார். அப்போது லாரன்ஸ் மெதுவாக கையை ஆட்டிவிட்டு, மிஸ்டர் விதுரன், பரவாயில்ல, முதல்ல நீங்க உங்களோட விஷயங்களை டீல் பண்ணிக்கங்க என்று சொல்லிவிட்டு தலையை திருப்பிக் கொண்டார். அவருக்கு இப்போது நடப்பது பிடிக்கவில்லை என நன்றாகவே தெரிந்தது. 2 பெரிய ஆட்கள் உட்கார்ந்து அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி ஒரு அசிஸ்டன்ட் நடுவில் வந்து அவரை டிஸ்டர்ப் செய்யலாம் என்று யோசித்தார். அது அவரை அவமதிப்பது போல இருந்தது. அதிலும் முக்கியமாக அவரது நேரத்தை. விதுரனின் மேனேஜ்மெண்டில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்று அவருக்கு புரிந்தது. விதுரனுக்கு லாரன்ஸின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றம் நன்றாகவே தெரிந்தது. அதனால் உடனே அடுத்த பக்கம் திரும்பி அசிஸ்டன்டை பார்த்து, என்னாச்சுன்னு சீக்கிரமா சொல்லு என்று சொன்னார். சார், இல்ல தனியா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என தயங்கிக் கொண்டே சொன்னான். மிஸ்டர் லாரன்ஸ் ஒன்னும் வெளியால, எதுவா இருந்தாலும் நீ இங்கேயே சொல்லு என்று விதுரன் சொல்ல, சார், எங்களோட எல்லா பிளான்டேஷனும் அழிஞ்சு போயிடுச்சு, இங்க ஆளுங்களும் கூட மாட்டி இருக்காங்க என்று வேகமாக சொல்லி முடித்தான். அதை கேட்டதும் லாரன்ஸும் விதுரனும் ஷாக்கில் உறைந்து போனார்கள். விதுரனின் அசிஸ்டன்ட் கூறியதை கேட்டு லாரன்ஸும் விதுரனும் பெரிதாய் உறைந்தார்கள். விதுரனுக்கு உடல் சில்லிட்டது. அந்த செடிகள் தான் அவருக்கு மிகவும் முக்கியம். இப்போது அவை அனைத்துமே அழிந்து விட்டது என்று கேள்விப்பட்டதும் அவருக்கு உலகமே தலைகீழாக மாறியது போன்ற உணர்வு. அதனை வைத்துத்தான் அவர் 1000 கோடி கணக்கில் பிசினஸ் பேசியிருக்கிறார். இது எப்படி நடந்தது என்று பெரும் அதிர்ச்சியில் இருந்தார். எப்படி இது சாத்தியம்? இதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் எப்படி ஒரே நாள் அழியும் என்று பெரிதாய் அதிர்ந்தார் விதுரன். இதுதான் பிளட் மூன் ஆர்கனைசேஷனுக்கும் விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸுக்கும் முதல் கோஆபரேஷன். அதுவே இப்படி மாறும் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. விதுரன் விதிவசத்தால் சிக்கிக்கொள்ளும் நபர் இல்லை. அவர் விதியை மாற்ற நினைப்பவர். பிளட் மூன் ஆர்கனைசேஷனுடன் அவர் கோஆபரேஷன் வைத்துக் கொள்வது பேஸ்வானி குடும்பத்திற்கு மட்டும் அவர்களுடன் நல்ல பழக்கத்திற்காக மட்டுமில்லை. இது பீனிக்ஸ் குடும்பத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அப்பேற்பட்ட நல்ல வாய்ப்பையும் இப்பொழுது அவருக்கு பறிபோனது. இதை மட்டும் அவர் நல்லபடியாக செய்திருந்தால் பல தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய பலனாக இது அமைந்திருக்கும். ஆனால் இப்போதுதான் அவரின் அசிஸ்டன்ட் ஒட்டுமொத்த இடமும் தீக்கு எரியாகி நாசமாகியது என்று கூறுகிறாரே,
அவர்கள் அந்த செடியை வளர்க்கும் 7 இடங்களுமே மிகவும் ரகசியமான இடம். யாருக்கும் அப்படி ஒரு இடம் இருக்கும் என்பதே தெரியாது. பல சிறப்புமிக்க ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் அவர்களை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் கூட அந்த ரகசிய இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதில் அந்த ஆர்கனைசேஷனுக்கு இவர்கள் செடி வளர்ப்பது பற்றி கூட தெரியாது. அந்த அளவிற்கு மிகவும் ரகசியமாய் அவர் பாதுகாத்து கொண்டு வந்தார். இப்போது அசிஸ்டன்ட் அப்படி கூறவும் அவரால் நம்பவே முடியவில்லை. என்ன நீ கிண்டல் பண்ண நினைக்கிறியா? எந்தெந்த விஷயத்த விளையாடணும்னு தெரியாதா என்று கோபத்துடன் கேட்ட விதுரன் அந்த அசிஸ்டன்டின் கழுத்தை நெரித்திருந்தார். வரும் மாத்திரத்தில் சொன்ன அந்த அசிஸ்டன்டை கொன்றுவிட போடும் போல் இருந்தது அவருக்கு. விதுரனின் வார்த்தைகளை கேட்ட அசிஸ்டன்டிற்கு உடல் நடுங்கியது. விதுரன் அழுத்தமாய் கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்க அவரால் சரியாக பேசவும் முடியவில்லை, மூச்சு விடவும் முடியவில்லை. மிகவும் சிரமப்பட்டு அவர் பாக்கெட்டில் இருந்து அவரின் போனை எடுத்தார். நான் உங்கள்கிட்ட போய் சொல்ல, பிளான்டேஷன் வந்து எனக்கு ஏகப்பட்ட கால் வந்துட்டு பாருங்க என்று சிரமப்பட்டு கூறினார் அசிஸ்டன்ட். அதில் உடனே படபடுத்தார் விதுரன். அசிஸ்டன்ட் கூறியதை கேட்டதுமே அவருக்கு பயம் தொண்டையை கவ்வியது. அவர் பிறந்ததில் இருந்து தங்கத்தட்டில் வைத்து தாங்கப்பட்டவர். பல பேர் பல தலைமுறையாய் சம்பாதித்தாலும் கிடைக்காத பணத்துடன் பிறந்தார் விதுரன். அதுவும் இல்லாமல் வாழ்நாளில் இதுவரை அவர் எதற்காகவும் இப்படி தவித்ததில்லை. அவர் நினைத்தது எல்லாமே அவர் கைக்கு கிட்டிடும். அவர் வைத்ததுதான் சட்டம். ஆனால் இன்றோ அவருக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருந்தது. அவரால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முதலில் அவரின் சிறு வயதில் இருந்து உடன் இருக்கும் நீரஜின் தலை துண்டிக்கப்பட்டு இறந்து கிடந்தார். அவர் சாவிற்கு காரணம் யார் என்பது கூட தெரியவில்லை. அதன் பின் காரணமே தெரியாமல் அமிர்தாவும் பிராங்க்லின் குடும்பத்திற்கு பின்னால் இருக்கும் மலைப்பகுதியில் அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்போது அவருடைய பிளான்டேஷனும் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறது. இதையெல்லாம் யார் செய்கிறார் என்ற கோபம் அவருள் அதிகரித்தது. விதுரனுக்கு யார் காரணமாக இருக்கும் என்று கொஞ்சமும் யோசனை இல்லை. மண்டையை பீத்துக் கொண்டார் விதுரன். உனக்கு கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் என்று மனது கடுகடுத்தவர் அந்த அசிஸ்டன்டின் போனை வாங்கி பார்த்தார். உண்மையாகவே பிளான்டேஷனில் இருந்து அவருக்கு ஏகப்பட்ட கால்கள் வந்திருந்தது. உடனே அவர் மீண்டும் அந்த பிளான்டேஷனருக்கு அழைத்து பார்த்தார். ஆனால் அவர்களிடமிருந்து அவருக்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை. இவர் அழைப்பை யாரும் எடுக்கவும் இல்லை. 7 பிளான்டேஷனுக்கும் அவர் அழைத்து பார்த்தார். ஆனால் யாருமே அழைப்பை ஏற்கவில்லை. விதுரன் முகத்தில் பயம் அப்பட்டமாய் தெரிந்தது. என்ன செய்வது ஏது செய்வது என்று பெரும் குழப்பத்தில் தவித்தார். அதே நேரம் லாரன்ஸ் அருகில் இருக்கும் அந்த பெண் அவசரமாய் அவரின் கையை பிடித்து, பாஸ், உடனே இந்த நியூஸ பாருங்க, ஒரு பிரச்சனை என்றவள் கையில் இருக்கும் டேப்லெட்டை அவரிடம் நீட்டினாள். லாரன்ஸும் அந்த செய்தி என்ன என்று பார்த்தார். அதில் இருக்கும் தலைப்பே வித்தியாசமாக இருந்தது. வந்திருந்த செய்தி விதுரனின் டிஜிட்டல் கரன்சி இவெண்டில் நடந்த பிரச்சனையை பற்றி இல்லை. மாறாக வேறொரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று வந்திருந்தது. பரபரப்பான முக்கிய செய்தி. உலகத்தின் அமைதியை நிலைநாட்ட உலகில் இருக்கும் பல குழுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மர்மமான ஆர்கனைசேஷனுடன் கூட்டு சேர்ந்து ஹுக்ஷியாவில் உலகிலேயே மிகப்பெரிய போதை விற்பனையாளர் இடத்தில் சோதனை செய்திருக்கிறது. அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதை மருந்துகளில் எடை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்று அந்த செய்தி ஓடிக்கொண்டிருக்க லாரன்ஸின் முகம் சுருங்கியது. அடுத்த நொடியே அவரின் முகம் இருண்டது. இறுக்கம் கூடி கோபத்தில் முகம் சிவக்க துவங்கியது. இத்தனை நேரம் அவர் குடித்து ஏற்றி இறந்த போதையெல்லாம் அவருக்கு மொத்தமாய் வடிந்தது. போதை தெளிந்து ரௌத்தரத்துடன் நின்று கொண்டிருந்தார். அதே நேரம் சரியாக அவரை சுற்றி பல போலீஸ்காரர்களின் சத்தம் கேட்க துவங்கியது. விதுரன் அந்த செய்தியை பார்க்கவில்லை. ஆனால் நடந்த சம்பவத்திலே உறைந்து இருந்தார். அவருக்கு எப்படி இது மற்றவர்களுக்கு தெரிந்தது என்றே தெரியவில்லை. எங்கே சுதப்பினோம், யாரை தாம் பகைத்துக் கொண்டோம், தமக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை கொடுக்கும் அளவிற்கு யார் இருக்கிறார்கள் என்று குழம்பி தவித்தார். எப்படி சொல்லு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? கூடவே இருக்கிற யாரோதான் இதை பண்ணிருக்கணும். எப்படி அந்த இடத்தை பத்தி மத்தவங்களுக்கு தெரிஞ்சது? சொல்லு. யார்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணோம்? இவ்வளவு தூரம் நமக்கு பிரச்சனை கொடுக்கற அளவுக்கு எப்படி வரிசையா எனக்கு மட்டும் பிரச்சனை வரும்யா என்று அசிஸ்டன்டின் சட்டை காலரை பிடித்து உலுக்கிக் கொண்டு இருந்தார் விதுரன். பாவம், அந்த அசிஸ்டன்டிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவரும் தானே விதுரன் போல குழம்பி இருந்தார். லாரன்ஸ் செய்தியை படித்து கடும் கோபத்தில் இருந்தார். ஆக்ரோஷமாய் விதுரன் பக்கம் திரும்பினார் லாரன்ஸ். அவரை பிடித்து அவர் கன்னத்திலேயே பளார் என்று ஒரு அறை விட்டார் லாரன்ஸ். கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்லை. வந்த கோபத்திற்கு அறிந்திருந்தார். விதுரன் பெரும் அதிர்ச்சியில் உறைந்திருந்தார். லாரன்ஸ் எப்படி அடிப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கன்னம் தகதகவென எரிய கன்னத்தை கையில் தாங்கியபடியே அவரை பெரும் அதிர்ச்சியோடு பார்த்தார் விதுரன். லாரன்ஸும் கோபமான முகத்தை பார்க்க
விதுரனுக்கு பயம் எடுத்தது. அச்சத்துடனே லாரன்ஸை கேள்வியாக பார்த்தார் விதுரன். லாரன்ஸ் விதுரனின் சட்டை காலரை கொத்தாக பற்றி கொண்டு, யூ பிளடி ராஸ்கல், நீ என்ன கொல்ல வந்த அண்டர் கவர் ஏஜென்டா? உண்மையை சொல்றா, என்ன பிளான் பண்ணிருக்க? என்ன பிரச்சனைல மாட்டி விட பாக்குறியா? நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவ என்று கேட்ட லாரன்ஸ் மீண்டும் விதுரனை அறைந்தார். விதுரனின் சட்டை காலரை பிடித்து குத்தியவர் அவரை எட்டி உதைத்தார். லாரன்ஸ் அவருக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வந்தது. விதுரன் மீது இருக்கும் கோபத்தில் அவர் பயங்கரமாய் வெளுத்து வாங்க துவங்கினார். விதுரன் பேச்சற்று இருந்தவர் லாரன்ஸ் தாக்குதலை தடுக்க முடியாமல் தவித்தார். வாயிலிருந்து ரத்தம் வரும் அளவிற்கு அடித்தார் லாரன்ஸ். கப்பலில் இருந்த சூழல் மொத்தமாய் மாறியது. லாரன்ஸ் எட்டி உதைக்க சில அடி பறந்து விழுந்தார் விதுரன். சார் என்று அவரின் அசிஸ்டன்ட் மிகவும் வருத்தத்துடன் அவரிடம் ஓடி வந்தார். லாரன்ஸ் நிறுத்தாமல் விதுரனை அடித்துக் கொண்டிருந்தார். அடியை தடுக்க முடியாமல் வாயில் இருந்து ரத்தத்தை துப்பினார் விதுரன். லாரன்ஸை நிமிர்ந்து பார்க்க அவரோ ருத்ரமூர்த்தியாக நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தாலே விதுரனுக்கு உடல் எல்லாம் நடுங்குவது போல இருந்தது. அவரின் அழுத்தமான பார்வையே விதுரனின் உதிரத்தை உறைய வைத்தது. என்கிட்ட மோதி சாக ஆசைப்படுறியா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என்று ஆக்ரோஷமாய் கர்ஜித்தார் லாரன்ஸ். மீண்டும் விதுரன் ரத்தத்தை துப்பினார். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று அவருக்கு காரணமே புரியவில்லை. மிஸ்டர் லாரன்ஸ், நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். ட்ரஸ்ட் மீ. உங்க கூட நான் பிசினஸ் பண்ண நினைக்கலன்னா நான் ஏன் என்னோட பிளான்டேஷன் அட்ரஸை உங்ககிட்ட கொடுக்க போறேன். என்ன நம்புங்க. நீங்களும் அசிஸ்டன்ட் சொன்னதை கேட்டீங்க தானே? என்னோட மொத்த 7 பிளான்டேஷன் இடமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. எனக்கு எதிராக யாரோ சதி வேலை பார்க்கறாங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க என்று தட்டு தடுமாறியபடியே எழுந்த விதுரன் முகத்தில் வழியும் உதிரத்தை துடைத்தபடியே கெஞ்சினார். மேலும், ப்ளீஸ் முதல்ல நாம இங்க இருந்து கிளம்புவோம். இவங்களுக்கு எல்லாம் யாரோ தகவல் சொல்லி இருக்கணும். அதனாலதான் இங்க வந்திருக்காங்க. முதல்ல புறப்படுவோம் என்று விளிர்ந்த முகத்துடன் கூறினார் விதுரன். சூழலை உணர்ந்த விதுரன் இதற்கான காரணம் யார் என்றும் அவர் கண்டுகொண்டிருந்தார். பற்களை கடித்துக் கொண்டு கைகளை இறுக மூடினார். டேய் சரவணா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நீ எதை தொடக்கூடாதோ அதை தொட்டுட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா என்று மனதில் வன்மத்துடன் கூறிக்கொண்டார். அவருக்கு சரவணன் மீது இருந்த வெறுப்பு மேலும் அதிகரித்தது. விதுரனுக்கு கீழ் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவருமே அவர் சொல்லிருக்க மறுபேச்சு பேசிட மாட்டார்கள். யாருக்குத்தான் அவரை எதிர்க்க தைரியம் இருக்கும்? அதுவும் குறிப்பாக அவர் மைட்டு 7 ஒரு குடும்பமாக இருக்கையில். அதனால் அனைவருமே அவருக்கு அடிபணிந்துதான் செல்வார்கள். சரவணன் ஒருவன் தான் முதலில் அவரை எதிர்த்திருக்கிறான். எனக்கு என்னமோ இவரை பார்த்தா இவர் ஏதோ பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணல. முதல்ல நாம இங்க இருந்து உடனே கிளம்புவோம். அப்புறம் இதை பத்தி நாம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் என்று லாரன்ஸ் அசிஸ்டன்ட் அவரிடம் கூறி அவரை சமாதானப்படுத்தினான். லாரன்ஸிற்கு இப்போதே விதுரனை கொன்று போட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அசிஸ்டன்ட் சொன்ன காரணம் அவர் மூலையில் உரைக்க சற்று நிதானத்திற்கு வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் அவரை அமைதிப்படுத்தி கொண்டார். மிஸ்டர் லாரன்ஸ், நான் இதுவரை பல பேர் கூட பிசினஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் உங்ககிட்ட மட்டும்தான் இந்த அட்ரஸை கொடுத்துருக்கேன். நான் உங்களை நம்புறேன் மிஸ்டர் லாரன்ஸ். பிளட் மூன் ஆர்கனைசேஷனையும் விசர் ஆஃப் வாட்சையும் நான் நம்புறேன். அதனால்தான் நான் பிளான்டேஷன் இருக்கிற இடத்த பத்தி உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்போ என்னோட பிளான்டேஷன் மொத்தமா அழிஞ்சிருச்சு. எனக்கு என்னமோ நான் என்று கூற வந்த விதுரனுக்கு அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை. அவரால் நம்பவே முடியவில்லை. அவரின் ஆட்களே இந்த தகவலை வெளியே சொல்லியிருப்பார்களா என்று யோசித்தார். அதுவும் இல்லாமல் அவருக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள், வீட்டு முகவரி முதற்கொண்டு அனைத்து தகவல்களும் அவர் கையில் இருக்கிறது. அப்படி இருக்கையில் அவர்கள் அந்த தகவலை வெளியே கூறியிருக்க மாட்டார்கள். அந்த தைரியம் அவர்களுக்கு கிடையாது. அதே போல சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இப்போது இதனை வெளியே சொல்லி இருக்க வேண்டும். விதுரன் பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தார். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர என்று விதுரன் கூறியதை கேட்டு எரிச்சல் அடைந்தார் லாரன்ஸ். சில நொடிகள் அந்த இடத்தில் அமைதியே நிலவி இருந்தது. அதன் பின் எழுந்த லாரன்ஸ் அவரின் கோட்டை எடுத்துக்கொண்டு விதுரனை நோக்கி அழுத்தமான காலடியுடன் நடந்தார். மிகவும் கோபமாய் ஆதிக்கத்துடன் நடந்து கொண்டிருந்தார். அவரின் பார்வையை விதுரனை கூறு போட்டது. அந்த அளவிற்கு ஆதிக்கத்துடன் விதுரனை ஊடுருவும் பார்வை பார்த்தார். லாரன்ஸிற்கு திவாகர் மீதுதான் மரியாதை. அவருக்காக இல்லை என்றால் விதுரன் எல்லாம் அவர் முன்னே ஒரு ஆளே கிடையாது. அவரை இந்த அளவிற்கு மதித்து பேசி இருக்க மாட்டார். இல்ல ஒண்ணுல நான் எதுவும் சொல்ல மிஸ்டர் லாரன்ஸ், என்ன மன்னிச்சிருங்க.
நான் சீக்கிரமே உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் என்று பல்லை கடித்துக்கொண்டு தலையை குனிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டார் விதுரன். இதை கேட்டதும் லாரன்ஸ் எள்ளலாக அவரை பார்த்து சீறினார். அவருக்கு விதுரன் மீது அதீத வெறுப்பு இருந்தது. ஒன்றும் கூறாமல் அடுத்த நொடியை அங்கிருந்து சென்றார் லாரன்ஸ். லாரன்ஸ் சென்ற பின் தான் தலையை நிமிர்த்தினார் விதுரன். அப்போதுதான் அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். நல்லவேளை, தனக்கு மதிப்பு கொடுத்து லாரன்ஸ் விட்டு சென்றாரே என்று நிம்மதியடைந்தார் விதுரன். இல்லை என்றால் அவர் இருக்கும் கோபத்திற்கு இன்றே சுறாக்களுக்கு அவரை இறக்கி எரிப்பார். லாரன்ஸ் போன்ற ஆட்கள் எல்லாம் விசார்ட் ஆஃப் ஆட்ஸில் மட்டும்தான் இருப்பார்கள். விதுரன் தன்னை ஒரு நிலைப்படுத்திக் கொண்டு பயங்கரமாய் யோசிக்க ஆரம்பித்தார். இன்று நடந்தது எல்லாமே அவர் மனதில் ஓடியது. ஒரே நாளில் அவர் நிறைய இழப்புகளை சந்தித்து விட்டார். பல சம்பவங்கள் ஒரே நாளில் நடந்துவிட்டது. 1000 கோடி கணக்கில் அவர் பணத்தை மட்டும் இழக்கவில்லை, கூடவே ஓப்பியம் பொப்பீஸையும் அவர் இழந்திருக்கிறார். அவர் கடினப்பட்டு மறைத்து பாதுகாத்தது எல்லாம் நாசமாய் போனது. இதில் அவரை நடுங்கச் செய்த விஷயமே அவரின் பிளான்டேஷன் மற்றும் வெளி உலகத்திற்கு தெரிந்தால் உலகில் இருக்கும் பல போர்ஸ்களால் அவர் தாக்கப்படுவார். அவர் உயிரே இருக்காத போது எப்படி எதிர்காலத்தில் இதனை செய்ய முடியும்? ஏற்கனவே பட்ட அவமானத்தினால் முகத்தை மீடியா உலகத்திற்கு காட்டாமல் இருக்கிறார். இப்போது போதாக்குறைக்கு அவரின் ரகசியம் வெளிவந்ததால் மொத்த குடும்பத்திற்குமே சமாதி கட்டிட வேண்டியதுதான். சார், இது யார் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்று தயக்கத்துடன் கேட்டார் அசிஸ்டன்ட். அவருக்குமே இது அதிர்ச்சியை கொடுத்தது. விதுரன் கைகளை இறுக முறுக்கிக் கொண்டு பல்லை நரவென கடித்துக் கொண்டிருந்தார். அவ்வளவு உக்கிரமாய் அமர்ந்திருந்தார். முதல்ல பேஸ்ல இருக்கிற எல்லா ஆட்களையும் காலி பண்ண சொல்லு. அவங்கள எவாக்குவேட் பண்ண முடியலன்னா அவங்கள மேனேஜ் பண்ற டீம் கிட்ட பிளான் பி ஆக்டிவேட் பண்ண சொல்லு என்று கட்டளையிட்டார் விதுரன். பிளான் பியா என்று நினைத்தார் அசிஸ்டன்ட். அனைவரையும் கொன்று குவிப்பதுதான் பிளான் பி. இப்படிப்பட்ட காரியத்தை தான் தாம் ஏன் செய்தோம் என்று உலகத்தின் பார்வைக்கு விதுரன் தெரிவித்திட மாட்டார். அதற்காக எந்த தடை இருந்தாலும் அவர் அழித்துடுவார். இந்த மாதிரியான விஷயத்தில் அவர் மிகவும் தந்திரமாய் செயல்படுவார். ஓகே சார் என்று கூறினார் அசிஸ்டன்ட். அந்நேரம் விதுரனின் போன் அடித்தது. யார் என்று எடுத்து பார்க்க நீரஜிடமிருந்து உடனே மகிழ்வுடன் அழைப்பை ஏற்றார் விதுரன். எனக்கு தெரியும் நீரஜ், உனக்கு ஒன்னும் ஆகியிருக்காது. உன்னை எதிர்க்க இந்த உலகத்துல எவா இருக்கா? எங்க இருந்தாலும் சீக்கிரமா, நான் இப்போ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்று கூற சரவணனின் சிரிப்பு லேசாய் ஒலித்தது. அழைத்திருப்பது நீரஜ் என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் பேசினார் விதுரன். ஆனால் அழைப்பின் மறுபக்கம் வேறு ஒருவரின் சிரிப்பு சத்தம் லேசாய் கேட்டது. வேறு யாராவது அழைத்திருக்கிறாரா என்ற சந்தேகத்துடன் போனை பார்த்தார். போனில் நீரஜின் பெயர்தான் இருந்தது. ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த விதுரன் புருவம் சுருக்கினார். யார் நீ என்று இறுகிய குரலில் கேட்டார் விதுரன். அழைப்பின் எதிர்ப்புறத்தில் இருந்த சரவணா மீண்டும் லேசாய் சிரித்தான். மிஸ்டர் பெஸ்வானி, என்னோட கிஃப்ட் எப்படி இருந்துச்சு? அப்புறம் உங்களுக்கு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இனிமே என்ன சார்ந்து இருக்கிற ஆளுங்க மேல கையை வைக்க நினைக்காத. அப்புறம் உனக்கு அடிக்கடி கிஃப்ட் கொடுக்க வேண்டியதா வரும் என்று கூறினான் சரவணா. சரவணனின் குரலை கேட்டதும் ஆத்திரம் கொண்டார் விதுரன். நேரில் பேசியதை விட அழைப்பில் இவ்வளவு திமிராக பேசுகிறானே என்ற கோபம் அவருக்கு. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசுவான்? ஒருவேளை நிஜமாவே நீரஜ் செத்து போயிட்டானா? சரவணாதான் அவனை கொண்டு இருப்பானோ? இவன் தான் நீரஜ் தலையை வெட்டி இருப்பானா என்று பலவாறாக யோசித்தார் நீரஜ். இன்று கரன்சி பிரஸ் கான்பரன்ஸில் நடந்ததற்கு அனைத்தும் சரவணன் தான் காரணம் என்று யோசித்தார் விதுரன். ஒருவேளை என்னோட பிளான்டேஷன் எல்லாத்தையும் இந்த சரவணன் அழிச்சிருப்பானோ? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. சரவணனுக்கு எப்படி இவ்வளவு பவர் இருக்கு? அவனால கண்டிப்பா இதை பண்ணிருக்க முடியாது என்று மனதிற்குள்ளேயே பட்டிமன்றம் நடத்தினார் விதுரன். சட்டென்று சத்தமாய் சிரித்தார் விதுரன். சரவணா, இது நீதானா? நிஜமாவே என்ன நீ ஆச்சரியப்படுத்திட்ட. மைட்டி 7ல நானும் ஒருத்தன். பெஸ்வானி குடும்பமும் எங்களை சார்ந்து இருக்கிற மற்ற எல்லா குடும்பமும் என் மேல அவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க. உன்னால அதை அப்படியே மாற்ற முடியும்னு நினைக்கிறியா? உன்னால அதை பண்ண முடியுமா என்ன என்று அழுத்தமாய் கேட்டார் விதுரன். மேலும், என்ன சொன்ன? உன்னை சார்ந்து இருக்கிறவங்களா? நீ ஜாயதானே சொல்ற? பிராங்க்லின் குடும்பமே அடியிற நிலைமையில இருக்கு. அவங்களோட ஒரே புள்ள மோஹித்தையும் குடும்ப சொத்தை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டான். அவன் பிராங்க்லின் குடும்பத்தோட வாரிசா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டான். உனக்கு நல்லா தெரியும் பிராங்க்லின் குடும்பம் அவங்க அழியிற கடைசி நிலைமையில இருக்காங்கன்னு. அவங்க அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப அவங்கள நான் என்னோட கட்டுப்பாடு கீழே கொண்டு வந்துட்டேன்னா அது அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும்.
பெஸ்வானி குடும்பத்துக்கும் அது நல்லது. நீ மட்டும் தேவையில்லாம இந்த விஷயத்த மூக்கு நுடைக்காம இருந்திருந்தா இந்நேரம் எல்லாமே நல்லபடியா நடந்து முடிச்சிருக்கும். இவ்வளவு தூரம் பிரச்சனையே வந்திருக்காது என்று கோபத்துடன் கூறினார் விதுரன். சரவணனிடம் இவ்வளவு திறமை இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போது அவர் சரவணனின் பலத்தை பற்றி நன்றாய் தெரிந்து கொண்டார். அவர் எதிர்பார்த்ததை விட அவனிடம் பல மடங்கு சக்தி இருக்கிறது. அதே நேரம் அவன் வேகமாகவும் துரிதமாகவும் செயல்படுகிறான் என்று நினைத்துக் கொண்டார். தனது ஒட்டுமொத்த பிளான்டேஷனையும் அவன் ஒரே ஆளாய் ஒரே நாளில் அழித்திருக்கிறானே என்றும் நினைத்தார் விதுரன். இந்த விஷயத்தை மைட்டி 7 இருக்கும் மற்ற யாராலும் செய்திட முடியாது. அப்படி இருக்கையில் சரவணன் இதனை எப்படி செய்தான்? எப்படி இது சாத்தியமாகி இருக்கும் என்று ஆச்சரியமாய் நினைத்தார் விதுரன். அவனால் எப்படி இதனை செய்ய முடிந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. அப்படியா என்று நக்கலாக்க கேட்டான் சரவணா. அவனுக்கு பிராங்க்லின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருப்பதை பற்றி நன்றாக தெரியும். பிராங்க்லின் குடும்பத்தின் வாரிசாக இருக்க மோகேந்திற்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. அப்படி என்றால் பிராங்க்லின் குடும்பம் மொத்தமும் இதனுடன் அழியப் போகிறது. பீனிக்ஸ் குடும்பத்தில் அடுத்து 10 மூத்த தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் பிராங்க்லின் குடும்பமே இருக்காது. மோகித்தால் அவர்களால் அந்த பட்டியலில் இடம்பெற முடியாது. ஆனால் பிராங்க்லின் குடும்பம் இன்னும் இருக்கிறதே. ஜாயன் பெற்றவர்களும் பிராங்க்லின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இன்னும் உயிருடன் தானே இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும்போது பிராங்க்லின் குடும்பத்தின் மானத்தை வாங்கி அவர்கள் அனைவரையும் கொன்று அவர்களை அழிக்க நினைக்கிறார் விதுரன். என்னடா பண்ணுவ சரவண? நான் ஒத்துக்கிறேன், நீ திறமையானவன் தான், இல்லைன்னு சொல்ல. நான் உன்னோட திறமைய கண் கூட பார்த்துருக்கேன். பரவாயில்ல, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்க. உன்னோட புத்தி குருமிய எங்க எப்படி யூஸ் பண்ணணுமோ அங்க நீ ரொம்ப சரியாவே பயன்படுத்துற. நீ புத்திசாலியாவும் இருக்க, அதே நேரம் பலசாலியாவும் இருக்க. பெஸ்வானி குடும்பம் எப்பவுமே மற்றவங்க பலத்தை ரெகக்னைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் மற்றவங்களை ஏத்துக்கவும் மாட்டாங்க. அப்படி அவங்க பெஸ்வானி குடும்பத்து கவனத்தை ஈர்க்கணும்னா அவங்க வருஷம் முழுக்க பெஸ்வானி குடும்பத்தையே நாய் மாதிரி சுத்தி தெரிஞ்சாதான் அவங்க மேல எங்க கவனம் படும். இன்னும் சொல்ல போனா நீரஜ், அமிர்தா எல்லாம் ஃபேமிலி. ஆனா நீ இவங்க எல்லாரையும் விட வித்தியாசமானவன் என்று விதுரன் சரவணனுக்கு புகழ் மாலை சூட்டி கொண்டிருந்தார். சரவணன் சலிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாதா அவர் காரியமில்லாமல் பேச மாட்டார் என்று? அவனும் அவர் என்னதான் கூறப்போகிறார் என்று கேட்க ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருந்தான். இன்னைக்கு நான் உங்க பெஸ்வானி குடும்பத்துல சேர்றதுக்காக இன்வைட் பண்றேன். நாளையில இருந்து இனிமே நீதான் பெஸ்வானி குடும்பத்தோட செகண்ட் இன் கமாண்ட். நீ சேரும் போதே உனக்கு நான் அந்த அதிகாரத்தை கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு கீழே நீ சொல்றதை கேட்கறதுக்காக அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே உன்னை மரியாதையை நடத்துவாங்க. இனிமே உனக்கும் பெஸ்வானி குடும்பத்தோட அடையாளம் இருக்கும் என்று பெருமையாக கூறினார் விதுரன். இதனை அவர் சொல்லும் போதே மிகவும் ஆர்வமாய் கூறினார். அவருக்கு மிக முக்கியமான பிளான்டேஷன் இன்று நாசமாகி இருக்கிறது. ஆனால் அவர் அதை பற்றி கவலையெல்லாம் கொள்ளாமல் சரவணனை பெஸ்வானி குடும்பத்தில் சேர்ப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார். விதுரன் சரியான காரியவாதி, மிகவும் தந்திரமாய் நேரத்திற்கு ஏற்ப செயல்படுவார். இன்று மற்றவர்களால் செய்ய முடியாத ஒன்றை அவர் செய்ய முயற்சித்திருந்தார். அதுதான் டிஜிட்டல் கரன்சி. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அதனை அவர்கள் அவ்வளவு எளிதில் செய்ய முடியாது. அதே போல இன்று அவர் சரவணனின் திறமையையும் நேராக பார்த்திருக்கிறார். விதுரன் பல மாதங்களாக கடினப்பட்டு உழைத்து அதற்காக ஒரு குழுவையே உருவாக்கி அதில் வல்லமை பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து டிஜிட்டல் கரன்சியை வெளியிட நினைத்திருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு டீம் இருப்பது போல சரவணனுக்கு பின்னாலும் ஒரு ரகசிய அமைப்பு இருக்க வேண்டும். அவன் அதன் மூலமாகத்தான் தன்னை கண்காணிக்கிறான் என்று நினைத்தார் விதுரன். விதுரனும் அவரின் டீமும் மற்றவர்களை ஒன்றும் செய்ய முடியாதபடி ஒரு ஆபரேஷனில் மூழ்கியிருப்பதாக நினைத்தார். டிஜிட்டல் கரன்சியை அவர் வெற்றிகரமாக செய்தாள். இனி தம்மை யாரும் அழைக்க முடியாது என்று கனவு கண்டார். ஆனால் அவர் கனவில் மண்ணள்ளி கொட்டுவது போல சரவணன் வந்தான். அவனின் ஹேக்கர்ஸை வைத்து வேலையை காட்டிவிட்டான். சரவணனின் ஆட்கள் மூலம் தமது வேலைகள் அனைத்தும் வீணாக போகும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. சரவணனின் ஆட்களால் தனது வேலையை கெடுக்க முடியும் என்றால் நிச்சயம் அவர்களால் அனைவரையும் அசைக்க முடியாத திறமைசாலிகளாக தான் இருப்பார்கள் என்று நினைத்தார். அப்படிப்பட்டவர்கள் தன்னுடன் இருந்தால் உலகிலேயே மிக பெரிய பணக்காரராய் ஆகலாம் என்ற கனவில் மணல் கோட்டை கட்டி கொண்டிருந்தார். சரவணனின் பலத்தையும் அவரின் ஆட்களின் பலத்தையும் கண்டு தன் பக்கம் இழுத்து கொண்டார். தானே பார்த்த எலி ஏன் டவுசர் போட்டுக்கிட்டு சுற்றுதுன்னு என்று உள்ளுக்குள் சிரித்தான் சரவணா.
சரவணனை பற்றி நன்றாய் தெரிந்தும் விதுரன் சரவணனை அவர் குடும்பத்தில் ஒரு ஆளாய் சேர்த்துக் கொள்ள நினைத்தார். இதனை சரவணன் நினைத்து பார்க்கவே இல்லை. இப்படி அவர் இறங்கி வருவார் என்று எதிர்பார்க்காதவனுக்கு சிரிப்பாயிருந்தது. என்ன சொன்ன என்று லேசான சிரிப்புடன் கேட்டான் சரவணா. உன்னை நான் பெஸ்வானி குடும்பத்துல சேர்ந்துக்க சொல்றேன். உனக்கு நிறைய அதிகாரத்தையும் கொடுக்கறேன்னு சொல்றேன். பெஸ்வானி குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். உனக்கு திறமை இருக்கிற வரைக்கும் நாங்க உன்னை நல்லாவே மதிப்போம். உன் திறமையையும் பலத்தையும் நாங்க வீணாக்க மாட்டோம். எதிர்காலத்துல நீ சாதாரணமா எலைட் ரேங்க் வாரிசா மட்டும் இருக்க மாட்டேன், ஒட்டுமொத்த வேஸ்ட்லாண்டுமே உனக்கு கிடைக்கும். அதை நான் அடிச்சு சொல்றேன். இன்று விதுரன் இன்னும் கதை அளந்து விட்டார். ஆனால் இதெல்லாம் உருட்டு என்று சரவணனுக்கு நன்றாக தெரியும். அவன் எழலாக சீறினான். பித்ரா, பெஸ்வானி குடும்பம் என்ன அவ்வளவு பெரிய இதுவான்? நீ பெரிய இதுவாட்டு நினைச்சு ஓவர் ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்கெல்லாம் அது ஒர்த்தே இல்லையே. என்னோ நான் இதுக்காக தான் உனக்கு கால் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் கால் பண்ண விஷயமே வேற. நான் உனக்கு இன்னும் 3 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஒழுங்கா மரியாதையா ஜாயோட அம்மா அப்பாவை திரும்ப அனுப்பிடு. இன்னும் 3 நாள்ல நான் சொன்ன மாதிரி ஜாய் அப்பா அம்மாவை நான் பத்திரமா பார்க்கலன்னா நீ திரும்ப உன் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கே போக வேண்டிய நிலைமை வந்துடும். உன்னோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸுமே உன்கிட்ட இருக்காது என்று மிரட்டலாக கூறினான் சரவணா. அதில் சுருக்கென்று இருந்தது விதுரனுக்கு. அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார் விதுரன். இதுவரை அவரை யாரும் மிரட்டியதே இல்லை. அவர்தான் அனைவரையும் மிரட்டி கொண்டிருப்பார். இப்போது சரவணன் அவரின் ஒட்டுமொத்த சொத்தையும் வைத்து அவரை மிரட்டி கொண்டிருக்கிறார். அது மட்டுமா, அவரின் பெற்றவர்களையும் அவன் இதில் இழுக்கிறானே. சரவணனுக்கு தன் அப்பா அம்மா இருக்கும் இடம் அவனுக்கு தெரியுமா என்று யோசித்தார். லாரன்ஸால் கூட விதுரன் பெற்றவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன என்கிட்டவே உன் வேலையை காட்ட நினைக்கிறியா? ஓவர ஆடாதரா என்று கழுத்தை வளைத்து நெட்டி முறித்தார் விதுரன். மேலும், நீ இதுக்கு ஒத்துக்கலனா உன்னால இந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு போக முடியுமா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் உன் கூட இருக்காளே, அவளையும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கவே விட மாட்டேன் என்று மிரட்டினார் விதுரன். இதை சொல்லி முடித்ததுமே விதுரன் பட்டென்று அழைப்பை துண்டித்தார். இன்னொரு பக்கம் ஐலாண்டில் தொலைக்காட்சியில் காணாமல் போன நபரை பற்றிய ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. அதில் 2 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று இருந்தது. ஒன்று ஜாய், இன்னொன்று எலினா. இம்மாதிரியான நேரத்தில் சரவணனுக்கு இந்த வழிதான் மிகச் சிறந்ததாய் இருக்கும் என்று தோன்றியது. தாம் இங்கு இருப்பது மட்டும் ஜாய்க்கு தெரிந்தால் போதும். நிச்சயம் அவள் இருக்கும் இடத்தை பற்றி எனக்கு எப்படியாவது தெரிவித்து விடுவாள் என்று நினைத்தான் சரவணா. அதுவும் இல்லாமல் சரவணனின் ஆட்களும் அவளை காப்பாற்றுவதற்காக எந்நேரமும் தயார் நிலையில் இருந்தார்கள். ஒருவேளை விதுரன் தைரியமாக முன்வந்து ஏதேனும் முடிவெடுத்தால் பிளாஸ்பரி ஆர்கனைசேஷனும் நிச்சயமாய் அவருக்கு எதிராய் முடிவெடுப்பார்கள். அவர்கள் கண்டிப்பாக ஒட்டுமொத்த வேஸ்வானி குடும்பத்தையும் வேருடன் அழித்து விடுவார்கள். சரவணன் அங்கு வந்து அரை நாள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாகவே அவனுக்கு ஜாயிடமிருந்து செய்தி வந்தது. கிரேஸ் வியூ இன் கடற்கரை பக்கம் இருக்கிறது, கார்னியரா என்று சின்னதாய் மிகவும் சாதாரணமாய் செய்தி அனுப்பியிருந்தாள் ஜாய். இதனை பார்த்ததும் தான் சரவணனுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. அவனும் உடனே ஜாய் அனுப்பிய இடத்திற்கு வேகமாய் இறைந்தான். அதே நேரம் எலினாவும் ஜாயும் அதே ஹோட்டலில் தான் இருந்தார்கள். அந்த ஹோட்டல் மிகவும் சாதாரணமாய் இருந்தது. எளிமையாக இருந்தாலும் அச்சுறுத்தலாக இல்லை. ஆங்காங்கே சிறியதாக மெருகூட்டி ரசிக்க தூண்டும் வகைப்படங்களை மாட்டியிருந்தார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த கார்னியர் ஐலாண்டிலும் இம்மாதிரியான ஹோட்டல் மட்டுமே இருந்தது. குறைந்தது 10,000 ஹோட்டலாவது இங்கிருக்கும். இந்த ஐலாண்ட் மிகவும் புகழ் பெற்றது. வருடா வருடம் நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கு வருவார்கள். இதில் அந்த இடமும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. அதே போல அங்கு அனைத்தும் விலை குறைவு. அதனாலே வெளிநாட்டு மக்கள் நிறைய பேர் அங்கு வந்து விடுவார்கள். சரவணன் அந்த இடத்திற்கு உள்ளே நுழைந்த ஜாயை கண்டதும் தான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. அவனை பார்த்ததுமே ஜாய் சிறு பிள்ளை போல அவனை கட்டி கொண்டு அழத் துவங்கினாள். சரவணனுக்கு அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது, என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவளை இன்னுமே சிறு பிள்ளை போலதான் பார்க்கிறான் சரவணா. ஜாய் வெடித்து அழுதாள். எங்க எங்க ஒன்னு பார்க்க முடியாம போயிடுமோன்னு நான் நினைச்சு பயந்தேன் தெரியுமா? இங்கே மாட்டிப்பன நினைச்சிட்டேன் என்று தேம்பி தேம்பி அழுதாள் ஜாய். சரவணன் பரிவாய் அவள் தலையை வருடி விட்டான். அவள் எவ்வளவு பயந்திருக்கிறாள் என்று அவனுக்கு அப்போது புரிந்தது. சரி சரி, அழாத திம்சு கட்ட,
அதான் நான் வந்துட்டேன்ல. என்று சமாதானம் செய்தான் சரவணா. ஜாய் அழுவதை நிறுத்தவே இல்லை. அவள் அழுது கொண்டே மூக்கை உறிஞ்சினாள். நீ அழுதுகிட்டே என் சட்டையில மூக்க துடைக்காத என்று முகத்தை சுளித்தான் சரவணா. அவன் கேலிக்குதான் செய்கிறான் என்று தெரிந்ததும் அவனை குத்தினாள் ஜாய். சரி சரி அழாத, அதான் நான் வந்துட்டேன்ல, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன் என்று பரிவாக கூறினான் சரவணா. அதன் பின் தான் எலினா பக்கம் திரும்பினான். நீ ஓகே தானே, உனக்கு ஒண்ணும் இல்லையே என்று கேட்டான் சரவணா. அவனின் இந்த அக்கறையே போதும் என நினைத்தவள் சம்மதமாய் தலையசைத்தாள். நான் ஓகே, ஆனா என்னாலதான் ஜாயை காப்பாற்ற முடியாம போச்சு என்று முகத்தை சுருகினாள். இல்ல, நீ மட்டும் என்ன பாத்துக்கலனா என் அருண் என்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு எனக்கே தெரியல என்று கூறிய ஜாயின் முகம் விளிர்ந்தது. அவளுக்கு இன்னும் அவளின் பெற்றவர்களை பற்றிய கவலை இருந்தது. நீ கவலைப்படாத ஜாய், அவங்களை கண்டுபிடிக்க உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்று அவள் தலையை பரிவாக வருடினான். அதன் பின் அவர்கள் இருந்த அறையை சுற்றி பார்த்தான் சரவணா. ஆமா, உன்னை ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்ல இருந்து யார் காப்பாத்தினது என்று ஆர்வமாய் கேட்டான் சரவணா. அதில் ஒரு நொடி அதிர்ந்தாள் ஜாய். அதன் பின் மறுப்பாக தலையசித்தாள். இல்ல, தெரியல. நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே இல்ல. என்னை காப்பாத்தின போவோம் அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க. அதனால அவங்க முகத்தை நல்லா சரியா பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க இங்கிருந்து சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. திரும்ப வந்தப்ப எங்களுக்கு தேவையான திங்ஸை மட்டும் கொடுத்துட்டு இங்கிருந்து போயிட்டாங்க. எப்போதுமே எங்களுக்காக ஒரு நோட்ஸ் வச்சுக்கிட்டு தான் போவாங்க. அவங்க பேசியும் நான் கேட்டதில்ல, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல என்று அந்த பெண் அவர்களுக்காய் விட்டு சென்ற நோட்ஸை சரவணனிடம் காட்டியபடியே கூறினாள் ஜாய். சரவணனும் அதை வாங்கி பார்த்தான். அந்த நோட்ஸ் எல்லாம் அவனுக்கு பழக்கப்பட்டதாய் இருந்தது. அதில் இருக்கும் கையெழுத்து அவனுக்கு பழக்கப்பட்ட ஒன்றாய் இருந்தது. அதே நேரம், இடம் பிளட் மூன் ஆர்கனைசேஷன். லாரன்ஸ் ஒரு பெண்ணை பயங்கரமாய் அடித்துக் கொண்டிருந்தார். பிளான்டேஷன் எரித்ததை பற்றி கேட்டுக்கொண்டே அந்த பெண்ணை கொலை வெறியுடன் அடித்துக் கொண்டிருந்தார் லாரன்ஸ்.